வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய 3G மொபைலில் ஜியோ சிம்மை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய 3G மொபைலில் ஜியோ சிம்மை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபோனோட ப்ரொசஸர் கண்டிப்பாக மீடியாடெக்காக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே கொடுத்துருக்க லிங்க்ல இருக்க எக்ஸோவிஆர் அப்படிங்கிற சாஃப்ட்வேரோட ப்ரோ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் மோட்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிலே செகண்ட்ஸ் டு மேக் நெட்வொர்க் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை 9 செகண்ட்ஸ்னு வச்சு விட்டுருங்க. அதாவது நெட்வொர்க் டிலே டைமை 9 செகண்ட் அப்படின்னு மாற்றி விட்டுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2G அண்ட் 3G நெட்வொர்க் மோட் அப்படின்னு 2 செட்டிங்ஸ் இருக்குது. அந்த 2 செட்டிங்ஸையுமே 4G LTE அப்படிங்கிறதுக்கு மாற்றி விட்டுருங்க. அடுத்ததா அப்ளை சேஞ்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஜியோ நெட்வொர்க் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி 10 நிமிஷத்துக்குள்ளேயும் ஜியோ நெட்வொர்க் உங்கள் மொபைலில் ஆக்டிவ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி நெட்வொர்க் மோட்ஸ் அப்படிங்கிற செட்டிங்ஸுக்கு கீழே இருக்க டிலே செகண்ட்ஸ் டு மேக் சேஞ்சஸ் அதை 15 செகண்ட்ஸ் அதாவது 15 செகண்ட் அப்படின்னு மாற்றி விட்டுருங்க. மாற்றி அப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. லாஸ்ட்டாக மறுபடியும் ஒரு வாட்டி உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் 3G மொபைலில் ஜியோ சிம்மை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.